நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான சைட் டிஷ் தான் இந்த சட்னி. தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், புலாவ்லேருந்து எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 2 சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா கடலையோட தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சோன்னா வெரைட்டி ரைஸ்க்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.